குட்டி வயசில் எங்கள் டேடியோட இந்த பார்க் வந்தது. இப்போ என் பொண்ணோட நான் வந்திருக்கேன். ஆனால் பார்க் அப்படியே தான் பார்க்கு. நைஸ். என் பொண்ணு எங்கே போயிட்டா? கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே என் மீது சாயவா, புண்ணான நெஞ்சை பொன்னான கையால் பூ போல நீவவா. என் சாமி, இன்னொரு வாட்டி கூப்பிடுமா? கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே என் மீது சாயவா, புண்ணான நெஞ்சை பொன்னான கையால். அம்மா இங்கே வாமா. என் பாக்கெட்ல இருக்கிற 10 ரூபாய் எடுத்தது யாரு? நீ எடுக்கலையா? எதுக்கு எடுத்த? அது ஒண்ணும் இல்ல டாடி. ஸ்கூல் ஃப்ரெண்ட் கிரேஸ் இருக்கான்ல, அவ பட்டன் வச்ச ஜாமெண்ட்ரி பாக்ஸ் வச்சிட்டு பட்டன் அமுக்கி முன்னாடி ஓபன் பண்ணி காமிச்சான். நான் என்கிட்ட தான் பட்டன் வச்ச ஜாமெண்ட்ரி பாக்ஸே இல்லையே, நானே பல்லால கடிக்கிற ஜாமெண்ட்ரி பாக்ஸ் தான் வச்சிருக்கேன். அதான் பட்டன் வச்ச ஜாமெண்ட்ரி பாக்ஸ் வாங்குறதுக்கு நான் காசு எடுத்துட்டேன். அப்பா பாக்கெட்ல இருந்து காசு எடுத்து ஜாமெண்ட்ரி பாக்ஸ் தான் வாங்கினியா? இது மாதிரி அப்பாட்ட கேட்காமல எடுக்கக்கூடாது. அப்படி எடுத்தேன்னு வச்சுக்கேன், சப்புன்னு இந்த கையில இருந்து அடி விடுது. புரியுதா? இப்பெல்லாம் பண்ணக்கூடாதுமா. அப்பா உனக்காக வந்து எவ்வளோ விஷயங்கள் சேர்த்து வச்சிருக்கேன். நீ பெரிய ஆளாகி கல்யாணம் பண்ணி போனோன்னா உனக்காக சீர்வரிசை வேணுமேன்னு சொல்லி பீரோ, கட்டில், மிக்சி, வாஷிங் மிஷின் எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருக்கேன். நீ இப்படியே வந்து காசு எடுத்துக்கிட்டே இருந்தானா அப்பாட்ட காசு இல்லாம எங்கேயாவது போய் கைவரிசை காமிக்கிற மாதிரி ஆயிடும். டாடி, சீர்வரிசைனா என்ன டாடி? சீர்வரிசை அதான் இப்போ சொன்னலடா, அந்த பீரோ, கட்டில் இந்த மாதிரி சீரெல்லாம் லைனாக அடுக்கி வச்சு கொடுப்பாங்கடா. சீரை வரிசையாக அடுக்கி கொடுக்கறதா சீர்வரிசை. என்ன டவுட்? அது ஒண்ணும் இல்ல, சீர்வரிசைனா சீரை வரிசையா அடுக்கி வைப்பாங்க, அப்ப கைவரிசைனா கைய வரிசையா அடுக்கி வைப்பாங்களா? இல்லடா, கைய வரிசையா அடுக்க மாட்டாங்கடா. ஒரே ஒரு கையை எடுத்துட்டு போவாங்க, டப்புன்னு பொருளை தூக்கிட்டு ஓடிடுவாங்க. அடுத்த நாள் சன் நியூஸ்ல வந்துரும், கை வரிசை காட்டி விட்டார்கள் திருடர்கள் அப்படின்னு. நீ போய் சொல்லாத. சீர்வரிசைனா நிறைய வச்சாதான் சீர்வரிசை, அது மாதிரி கைவரிசைனா நிறைய கை வச்சாதானே கைவரிசை. போய் சொல்லாத டாடி, போய் சொல்லாத. சொல்லு டாடி. என்ன ஒரு புத்திசாலித்தனம்.